ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பேரன். இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பேரன் பழமை இன்ஸ்டாகிராம் ஐடி அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கோச் மதி அந்த மனுஷன் கூட இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன். அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, நீங்கள் போடுறது நல்லதாக இருந்தா, நீங்கள் போடுறது சரியானதாக இருந்தா மக்கள் உங்க விரும்புவாங்க, அவங்களே லைக் பண்ணுவாங்க, அவங்களே லைக் பட்டனை தட்டுவாங்க, அவங்களே கமெண்ட் பட்டனை தட்டுவாங்க, அவங்களே சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டுவாங்க. நீங்கள் அதை திருப்பி திருப்பி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானும் அதை ஏற்றுக்கிட்டு இனிமேல் சப்ஸ்கிரைப்லாம் சொல்ல மாட்டேன். ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பேரன் அப்படின்னு மட்டும் சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன். நேற்று ஒரு வீடியோ எடுத்து அது இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் ஃப்ளோவில் அது வந்துருச்சுப்பா. ஓகேவா, சாரி, நம்ம இனிமேல் சொல்ல வேணாம். ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பேரன். இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, பாடி பில்டிங் லைவ் போஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, இன்னர்வியர் அதாவது ஜட்டியோட தான் போஸ்டிங் பண்ணணும். மேபி இதை வந்து ஏதாவது லேடிஸ் பார்ப்பாங்க, அதனால அது வேண்டாம். ஆனால் பண்ணலாம். எப்போ அப்படின்னா, ஃபுல் ஃபார்ம் பிடிப்போம்ல, அப்போ பண்ணுவோம். அதுவும் ஸ்டேஜில் பண்ணுற, ஒருவேளை ஸ்டேஜ் பண்ணால் அந்த வீடியோஸை பண்ணுவோம். மற்றபடி நார்மலாக பண்ணுறது வேண்டாம். இன்னைக்கு சேம் பாடி பில்டிங் போஸிங்கை வந்து நான் வந்து லைவாக பண்ணி காட்டுறோம். என்னென்ன போஸிங்கிறதையும் சொல்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் தெரியாது, பாடி பில்டர்ஸை தவிர மற்றவங்களும் என்னென்ன போஸிங்கு, என்னென்ன மெத்தடு எதுவுமே தெரியாது. அதை இன்னைக்கு சும்மா பண்ணி பார்ப்போம். ஓகேவா, இப்போ தான் எடுக்கிறேன் இந்த வீடியோ. 8 மணிக்கு எடுக்கிறேன், 8:30 அப்லோட் பண்ணுவேன். நைட்டு சும்மா கிடக்கும்போது இந்த வீடியோ பாருங்கள். நைட்டு வேற மசில் வீடியோஸை பார்க்காம ஃபிட்னஸ் மசில் வீடியோ பார்த்தா ஒன்றும் ஆகாது. நம்ம வேற மசில் வீடியோஸ் பார்த்தா தான் என்ன ஆகும், ஏதாவது தவறுகள் நடக்கும், மனசு வேற அளவுக்கு எண்ணத்துக்கு அலைவாயும். பொதுவாக இது யாருக்கு அப்படின்னா, என்னுடைய யங்ஸ்டர்ஸுக்கு சொல்கிறேன். ஓகேவா, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது அவர்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருக்கும். புரியாதுன்னு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை, புரிஞ்சிருக்கும். ஓகேவா, ரெண்டு போலாமா. ஃபர்ஸ்ட் போஸ் என்ன அப்படின்னா, இது மைக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும், அதனால பேசிக்கிட்டு போஸ்ட் பண்ணும்போது தனியாக வச்சிடறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் போஸ் ஃப்ரண்ட் டபுள் ஆர்ம் பைசப்ஸ். ஃப்ரண்ட் டபுள் ஆர்ம் பைசப்ஸ்னா ஃப்ரண்டில், அதாவது ஃப்ரண்டில் உள்ள டபுள் ஆர்ம் 2 ஆர்ம்ஸையும் காட்டி அதை வந்து ஸ்டைலாக காட்டுறது. போஸ்ட் பண்ணுவோமா? ரெடியா? இதை நான் ஒரு 2-3 மெத்தடில் பண்ணுவேன். அந்த மெத்தடையும் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் பண்ணுற மெத்தட் வந்து வேக்கம் போஸ். அதே ஃப்ரண்ட் டபுள் ஆர்ம் பைசப்ஸை வேக்கம் பிடிச்சி பண்ணுவேன். ஓகே, ரெடி, போகலாம். ஓகே, சாயங்காலம் ஒரு லோடிங் கொடுத்தனால வேகம் இன்னும் உள்ளே போகல. இதே காலையில் இருந்தால் புழுக்குன்னு உள்ளே போயிடும் வயிறு. ஓகே, டன்னு. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த இதை அப்படியே பார்க்கலாம். ஓகேவா, வேக்கம் பிடிக்காம, அதாவது 3 மெத்தட் சொன்னோம்ல. ஒன்று வேக்கம் பிடிக்கிறது, வேக்கம் பிடிக்காம நார்மலாக பிடிக்கிறது, இன்னொன்று அப்டாமனா அழுத்தி பிடிக்கிறது. மொத்தம் 3 மெத்தட். ஓகேவா, அது அப்படியே பார்ப்போமா வரிசையா. இது வேற, சரி இதே கொடுத்துட்டா பேசாம. ஃப்ரண்ட் டபுள் ஆர்ம் பைசப்ஸ் சொன்னா என்னது? ஃபர்ஸ்ட் வேக்கம். எல்லாரும் வேக்கம் பிடிக்க மாட்டாங்க. இது ஒரு மெத்தடு. வேக்கம் பிடிக்காம நார்மலாக பைசப்ஸ் பிடிக்கிற ஒரு மெத்தடு, லேட்ஸ் ஓப்பன் பண்ணி. இன்னொன்று அப்டாமன் அழுத்தி பிடிக்கிறது. ஓகே, டன். அடுத்த போஸ் என்ன அப்படின்னா, சைடு செஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சைடு செஸ்ட் போஸ். ஓகே, அப்பமா சைடு செஸ்ட் போஸ். ரெடி? எந்த பக்கமும் பிடிக்கலாம், எந்த பக்கம் நம்ம செஸ்ட் நல்லா இருக்குங்க மாதிரி தெரியும் அந்த பக்கம் பிடிக்கலாம். இன்னும் தான் எவ்வளோ ஃபோன் அடிக்க கட் பண்ணுங்க. ஓகே, டன். 2 போஸ் ஆச்சு. மொத்தம் 7 கம்பல்சரி போஸ். அந்த 8வது போஸ் வந்து என்ன கணக்கு பண்ணுவோம்னா, யாராவது கணக்கு பண்ணுவோம். யாரும் அடிக்கிறேன், கட் பண்ணுது. அவசர அழைப்புனால வீடியோ கட் ஆகிட்டு இனி இதை எடிட் பண்ண வேற எனக்கு ஒரு சிரமம். ஒரே வீடியோ எடுத்ததா பிரச்சனை இல்லை. ரெடி, போலாமா. சைடு செஸ்ட் 2 போஸ் பார்த்துருக்கோம். 3வது போஸ் என்னது? ஃப்ரண்ட் லேட் ஸ்ப்ரெட். ரெடி? ஃப்ரண்ட் லேட்ஸ்னா இதான் லேட்ஸ். ஓகேவா, இது வந்து ஸ்டாண்டிங் போஸ். இது லேட்ஸ் போஸா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. லேட்ஸ் போஸ்னா ரெடி 1 2
3 boom baby up. இதான் ஃப்ரண்ட் லேட்ஸ் போஸ். விங்ஸை ஓப்பன் பண்ணி நிறுத்துறது. அப்டாமனோட பிடிச்சா இவ்வளோதான். அப்டாமன் இல்லைன்னா ஆக்சுவலாக இப்படி ஓப்பன் ஃபுல் ஓப்பன் பண்ணி பிடிக்கும் போது தான் பெருசாக இருக்கும். அந்த போஸ் தான் அவங்களும் மார்க் நல்லா கொடுப்பாங்க. ஓகே டன். அடுத்தது சைடு ட்ரைசப்ஸ். அப்போ ஃப்ரண்ட் டபுளாம் பைசப்ஸ் பிடிச்சாச்சு, சைடு செஸ்ட் பிடிச்சாச்சு, ஃப்ரண்ட் லேட் ஸ்ப்ரெட் பிடிச்சாச்சு. இப்போ சைடு ட்ரைசப்ஸ் 4வது போஸ் பிடிக்கணும். ரெடி போலாமா? ஓகே டன். அப்போ இப்போ எத்தனை பிடிச்சிருக்கோம்? 1 2 3 4 போஸ் பிடிச்சிருக்கோமா? நீ அப்படியே அபவுட் டர்ன் பேக் திரும்பியாச்சு. பேக் திரும்பிட்டு என்ன பிடிச்சி சொல்லுவாங்க? பேக் டபுள் ஆர்ம் பைசப்ஸ் அப்படின்னு சொன்னா பேக். பேக் டபுள் ஆர்ம் பைசப்ஸ் முடிஞ்சா அப்படியே பேக் லேட் ஸ்ப்ரெட். இதுல ஃப்ரண்ட் இந்த மசில்ஸ் கூட கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிடும். ஆனால் பேக் டபுள் ஆர்ம், பேக் லேட்ஸ் இதுக்கெல்லாம் மார்க் அதிகம். என்ன காரணம் தெரியுமா? எந்த அளவுக்கு ஷெட்டட் ஆகிறோமோ அந்த அளவுக்கு தான் பேக் மசில் டீப்பாக தெரியும், துண்டு துண்டா தெரியும். இப்போ எனக்கு உடம்புல கொஞ்சம் ஃபேட் இருக்கு, அதனால பேக் மசில் அவ்வளோ டீப்பாக தெரிஞ்சிருக்காது. ஓகேவா? சும்மா நிற்கும் போது தெரிகிறத விடையும் பிடிக்கும் போது இன்னும் உடஞ்சி தெரியணும். இப்போ அந்த அளவுக்கு ஷெட்டட் ஆகணும். அதனால தான் அதுக்கு அவ்வளோ மார்க். ஓகேடா. அதுக்கப்புறம் அப்டாமன் அண்ட் தை, அதாவது லெக் மசிலும் காட்டணும், அப்டாமனும் காட்டணும். அப்டாமன் போஸ் இப்படி தான் பிடிப்பாங்க. வயிறு ஃபுல்லா இருக்கு. ஓகேடா. இன்னும் டைட்டாக பிடிச்சிக்கலாம். சாப்பிட்டது வெளியே வருது, வேண்டாம். ஓகேடா. இப்போ எத்தனை போஸ் பிடிச்சிருக்கோம்? ஃப்ரண்ட் டபுள் ஆர்ம் பைசப்ஸ், அப்புறம் சைடு செஸ்ட், ஃப்ரண்ட் லேட் ஸ்ப்ரெட், சைடு ட்ரைசப்ஸ், ஃப்ரண்ட் பேக் டபுள் ஆர்ம் பைசப்ஸ், பேக் லேட் ஸ்ப்ரெட். மொத்தம் 6 போஸ். அது போக இப்போ பிடிச்சது என்னது? அப்டாமன் அண்ட் தை மசில். ஃப்ரண்ட் அப்டாமன் அண்ட் தை மசில் 7 போஸ், 7 கம்பல்சரி போசஸ். 8வது போஸ் வந்து எக்ஸ்ட்ரா போஸ். அது வந்து இன்னும் ஒன்றைய அதிகப்படியாக பெஸ்ட்டாக காட்டுறதுக்கான ஒரு போஸ் தான். மோஸ்ட் மஸ்குலர்னா எல்லா மசிலையும் அழுத்தி ஆட்டாக் அப்படி பிடிப்பாங்கல்ல, பார்த்துருக்கீங்க. அது வந்து எக்ஸ்ட்ரா போஸ். ஓகேவா? 7 கம்பல்சரி போசஸில் அது வராது. ஓகே, எக்ஸ்ட்ரா போஸ். அந்த எக்ஸ்ட்ரா போஸை பண்ணுமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. நமக்கே நிறைய ஸ்டைல் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டைல் வந்து சும்மா டயர்டாக இருக்கிறதான மோஸ்ட் மஸ்குலர் பிடிக்கணும்னா இதான், அவ்வளோதான். வெறித்தனமா பிடிக்கணும் அப்படின்னா பூம் பேபி. இது இன்னும் வெறி கொஞ்சம் கம்மியாயிட்டு கொஞ்சம் நார்மலா பிடிக்கணும்னா அவ்வளவுதான். இல்ல வெறி விட்டக்கூடாது, மறுபடியும் போடு. இப்படி இதான் மோஸ்ட் மஸ்குலர் போஸ். 7 கம்பல்சரி போசஸ் அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா போஸ், மோஸ்ட் மஸ்குலர் போஸ். இவ்வளோ உங்களுக்கு காமிச்சாச்சு. இதை வந்து ஸ்டேஜில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அப்போ வாட்டர் கட் பண்ணியிருப்போம். 1.5 நாள் 2 நாள் வாட்டர் கட் பண்ணுவோம். அது போக உடம்புல எந்த கார்போஹைட்ரேட் உணவுகள் பெரிய அளவில் இருக்காது.
எனர்ஜி பெரிய அளவில் இருக்காது. தண்ணி இல்லைனாலே வேற என்ன கொடுத்தாலும் எனர்ஜி வராது. ஃபர்ஸ்ட் இவ்வளவும் பண்ணி அவங்க மேலே போஸ் பண்ணணும். இந்த போஸ் எல்லாம் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலாம். என்னாலே இப்போவே இன்னும் பெஸ்ட்டாக பண்ண முடியும். என்ன வேணும்? மூச்சு ப்ரீத்திங் கண்ட்ரோல் வந்து நல்லா இருக்கும். நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்படியே வந்து பண்ணுறேன். ப்ரீத்திங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒர்க் அவுட் பண்ணுறதை விட இந்த போஸ் பண்ணுறது இன்னும் கஷ்டமாக இருக்கும். அழுத்தியா ஒவ்வொரு மசிலும் கண்ட்ரோலில் இருக்கணும். பைசஸ் பிடிக்கணும், பைசஸ் மட்டும் இல்லை. அதே நேரத்தில் அப்டாமன் டைட் பண்ணணும், வேற மசில் லேட் போஸ் எல்லா மசிலையும் டைட் பண்ணி கொண்டு வரணும். அந்த கான்சன்ட்ரேஷனோட பண்ணணும். ஒவ்வொரு மசிலையும் கரெக்டாக அந்த மூச்சு கொடுத்து டைட் பண்ணுறது இவ்வளோ வேலைகள் இருக்கு. ஸோ கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனால் ஸ்டேஜில் என்ன நடக்கும் அப்படின்னா இதே போசஸை பல முறை பண்ண வைப்பாங்க. இதெல்லாம் பண்ணி தான் ஒரு பாடி பில்டர் வின் பண்ணுறான். ஓகேவா? அதனால் பாடி பில்டர்ஸை பார்க்கும்போது அசால்ட்டாக அவங்க கேலி பண்ணிவிட்டு இவன் இப்படி பண்ணி தான் வந்திருப்பான், அப்படி பண்ணி தான் வந்திருப்பான் அப்படிலாம் கேலி பண்ணாமல் அவன் ஃபீல்டை எடுத்திருக்கான், அவன் ஃபீல்டு உள்ள விஷயங்களை பண்ணுறான். அதுக்காக அவன் பயங்கரமாக கஷ்டப்பட்டு பண்ணுறான், டெடிகேட்டடாக பண்ணுறான். அதை முடிஞ்சு அப்ரிஷியேட் பண்ணுங்க. அப்ரிஷியேட் பண்ணாட்டாலும் கலாய்க்காமல் இருங்க. ஓகேவா? ஓகே, பாய் பாய். நான் உங்கள் ராஜா பேரோன்.